அப்போது சரியாக ஆல்பர்ட் அந்த மிஷினை கொண்டு வர, இனி அதுக்கான தேவை இருக்காது ஆல்பர்ட் சார் என்றபடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து அந்த சண்டை காட்சியை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஹரிஷ். ஏண்டா, எல்லா விஷயத்திலையும் 2 பேரும் ஒன்னா இருக்கலான்னு சொல்லிதானே அந்த டூப்ளிகேட் மாலையை என்கிட்ட விற்க சொல்லி கொடுத்த. இப்போ நீ மட்டும் தப்பிக்க பார்க்குறியா? அப்போது போலீஸ் வண்டியின் சைரன் சத்தம் கேட்டது. அன்றைக்கு அசோக்கின் பிரச்சனையில் காப்பாற்ற வந்த அதே லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இப்போதும் வந்திருந்தாள். அவள் அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸில் இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை பற்றிய தகவல் வந்தது. அதனால் தானே நேரடியாக பார்க்கிறேன் என்று அவளே இங்கு வந்திருந்தாள். ஹரிஷை பார்த்ததும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருடைய புருவங்கள் உயர்ந்தது. ஹரிஷ், நீங்களா? நீங்க எப்படிங்க என்று ஆச்சரியமாக கேட்டவளை பார்த்தவன் ஒரே செகண்டில் அவளை அடையாளம் கண்டு கொண்டான். இது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஷாப் தான். உங்களுக்கு திரும்பவும் இங்கே மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சிரித்தபடி சொன்ன ஹரிஷை அங்கிருந்த பல கண்கள் பொறாமையாக பார்த்தது. ஏனென்றால் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இளமையாக அதே சமயம் கம்பீரமாக இருந்தாள். செகண்ட் அட்டம்ப்டிலேயே ஐபிஎஸ் பாஸ் செய்திருந்த அவள் சிறு வயதிலேயே இந்த போஸ்டிங்கிற்கு வந்திருந்தாள். அவள் ஹரிஷை பார்த்து ஆச்சரியப்பட்டது. அவனை மரியாதையாக நடத்தியதை கண்டவர்கள் இப்போது ஹரிஷை இன்னும் பிரமிப்புடன் பார்த்தனர். அவன் யாராக இருக்கும் என்று யோசிக்கவும் தொடங்கினார்கள். சஸ்பெக்ட்ஸ் எங்க? ஏசிபி இப்போதும் ஹரிஷிடம்தான் கேட்டாள். ஏதோ மும்முரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க 2 பேரும் தான் என ஹரிஷ் கை காட்ட, அப்போதுதான் அவ்வளவு நேரமும் சண்டை கட்டுவதிலேயே மும்முரமாக இருந்த 2 பேரும் போலீஸ் வந்ததையே கவனித்தனர். அடுத்த செகண்ட் அவர்களின் முகமும் பீதியடைய அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மேடம், இவன் சொல்றதை நம்பாதீங்க. நான் இங்கே திங்ஸ் வாங்க தான் வந்தேன். இவங்கள மாதிரி நானும் அவங்கிட்ட இருந்து ஏமாறாம தப்பிச்சவன் தான். வேகமாக முதலாளை தள்ளிவிட்டு இன்னொருவன் எழுந்து நிற்க, டேய், இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்புன்னு நினைக்கிற என்றான் ஹரிஷ். அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இங்கே பாரு, சும்மா நீ சொல்றது இவன் சொல்றதெல்லாம் கோர்ட் நம்பாது. நான் இவனோட பார்ட்னர்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என அவன் திமிராக கேட்க, இப்போது எல்லோரும் ஹரிஷைத்தான் முக்கியமாக பார்த்தனர். அவன் சொல்வதும் சரிதான். முத்துமாலையை அது போலி என்று அதை கொண்டு வந்தவனே ஒத்துக்கொண்டான். இல்லாவிட்டாலும் மிஷின் மூலம் நிரூபித்து விடலாம். ஆனால் இப்போது அந்த 2வது ஆளுக்கும் அதில் பங்கிருக்கிறது என்பதை ஹரிஷ் எப்படி நிரூபிக்கப் போகிறான் என்ற ஆர்வம் அவர்களுடைய முகத்தில் தெரிந்தது. ஓ, நீ அப்படி வரியா? அவ்வளோ இன்டெலிஜென்டாடா நீ என்ற ஹரிஷ் சேரில் இருந்து எழுந்து அவனை நெருங்கி வந்தான். பின்பு சட்டென்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தான். எதிரே திமிராக நின்று கொண்டிருந்தவனின் கழுத்தில் கை வைத்து நகராமல் அழுத்தி பிடித்தவன் அவனுடைய முகத்தில் இருந்த தோலை பிடித்து இழுத்தான். அவனுடைய முகம் ஹரிஷின் கையோடு வந்துவிட்டதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் கத்தினார்கள். ஆம், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மாஸ்க். அழகான தோற்றத்தை காண்பித்த அந்த முகமுடிக்குள் இருந்த முகம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அப்படின்னா இது நீதானா? அவ்வளவு நேரம் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த ஏசிபி பாய்ந்து வந்து அவனுடைய சட்டையை பிடித்தாள். இவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்போது ஹரிஷே அவளை ஆச்சரியத்துடன் கேட்டான். நல்லா தெரியும். நாங்களே இவனை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான் இருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் ஒரு பணக்காரர் வீட்டில் நகை பணம்னு திருடிட்டு தடுக்க வந்தவரை கொலை வேற செஞ்சுட்டான். எதேச்சியே கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அது இவன் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் எங்கே தேடியும் எங்களால் இவனை கண்டுபிடிக்கவே முடியல. இவ்வளோ நாளாக எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்த கேஸ் அது. அதையும் சேர்த்து சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என அந்த ஏசிபி மனதார நன்றி கூறினாள். அந்த கேஸில் இவன் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கானா? ஹரிஷ் யோசனையோடு கேட்கவும் அவனை புரியாமல் பார்த்த ஏசி, இல்லை, இன்னொரு ஆளும் இருக்கான். ஆனால் அவனோட முகத்தை எங்களால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போதைக்கு எங்ககிட்ட அந்த கத்தியில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல, இவனை பிடிச்சிட்டோம்ல, இவனை வச்சு கூடிய சீக்கிரம் அவனையும் கண்டுபிடிச்சிருவான் என்று அவள் உறுதியாக சொல்ல ஹரிஷ் அவளை பார்த்து புன்னகைத்தான். நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஆஃபீஸர் மேடம் என சொன்னவன் போலீஸின் பிடியில் இருந்த இன்னொருவனின் முகத்தையும் பிடித்து இழுத்தான். ஆர்டிஃபிஷியல் தோளால் ஆன அந்த முகமுடி பார்க்க அப்படியே ரியலான முகம் போலவே இருந்தது. இவனுங்க ஸ்பெஷாலிட்டியே டூப்ளிகேட்டை ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணுறது தான் போல. உண்மையிலேயே இவனுங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. பட் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டானுங்க. அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தானே ஆகணும். ஹரிஷ் சொல்லிவிட்டு அந்த திருடனின் தோளில் தட்டி கொடுத்தான். இப்போது சுற்றி நின்ற அனைவருமே வாயடைத்து போய்விட்டனர். ஹரிஷை அவர்கள் பார்த்த பார்வையே மொத்தமாக மாறியிருந்தது. அவன் ஒரு ஜீனியஸ் என்பதை அந்த நிமிடமே அவர்கள் புரிந்து கொண்டனர். ஹரிஷ், நீங்கள் எனக்கு 2 கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரியலி யூ ஆர் அமேசிங். இது சம்மந்தமாக ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா என்ன? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்கள் விரிய கேட்டாள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
கொஞ்சமாக என் மூளையை யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல, அப்புறம் எப்படி ஹரிஷ் இவனுங்க ஃப்ராடர் கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா எனக்கே இவனுங்க முகத்தை பார்த்து எதுவுமே வித்தியாசமாக தோணலையே, நீங்கள் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த ஆஃபீஸர் ஆச்சரியத்துடன் கேட்டாள். அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட தப்பிக்க ட்ரை பண்ணப்போ இவன் முகத்தோட ஓரத்தில் ஒரு சின்ன பகுதி லைட்டாக சுருண்டு இருந்துச்சு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன், ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னான். ஆனால் அந்த ஏசிபியால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளும் தான் அந்த கிரிமினலின் முகத்தை பக்கத்தில் பார்த்தாள். அவளுக்கு எதுவும் தெரியவே இல்லை. அவள் மீண்டும் சந்தேகத்துடன் ஹரிஷிடம் கேட்க, சிம்பிள், அந்த அளவுக்கு என்னோட கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஹரிஷ் சாதாரணமாக பதில் சொன்னான். அவன் அந்த விஷயத்தை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. சரி, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் நான் இதுக்காகவே உங்களுக்கு ட்ரீட் தரேன், ஏசிபி கூற அவனும் சம்மதமாக தலையசைத்தான். அதன் பிறகு அவள் அங்கிருந்து கிளம்ப, ஒரு நிமிஷம் மேடம் என்று ஹரிஷ் அவளை தடுத்து நிறுத்தினான். ஆல்ரெடி 2 டைம் மீட் பண்ணிட்டோம், ட்ரீட் வேற தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் உங்கள் பேர் என்னன்னு சொல்லாமலே போகிறீங்களே என்று கேட்டான். தன்னுடைய நெஞ்சில் குத்தியிருந்த பேட்ஜை தொட்டு காட்டியவள் கயல்விழி சூரியகுமார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு பளிச்சென்ற புன்னகையுடன் அங்கிருந்து கிளம்பினாள். இப்போது ஹரிஷின் பக்கத்தில் வந்த அக்ஷரா, ஹரிஷ், நீங்கள் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் முட்டாள்தனமாக ஏமாந்து போயிருப்பேன், அதோட என் கடையோட நேமும் ஸ்பாயிலாக இருக்கும், அப்படி நடக்காமல் காப்பாற்றினதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ், உண்மையிலே எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, ஸோ டோன்ட் வரி, ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல, எதையோ கேட்க வந்த அக்ஷரா ஒரு நிமிடம் தயங்கினாள். அதை கவனித்த ஹரிஷ் கேள்வியாய் புருவங்களை உயர்த்த, அது அந்த முத்துக்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருந்துச்சு, நீங்கள் இந்த ஆன்டிக் ஃபீல்டில் ஏதாவது ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா என்ன? அக்ஷரா ஆர்வத்துடன் கேட்டாள். ஒரு செகண்ட் யோசித்த ஹரிஷ், ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத கவனித்து அவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு என்று பாதி உண்மையை மட்டும் சொன்னான். அதை கேட்டதும் உற்சாகமான அக்ஷரா, அப்படியா, அப்படின்னா இன்னும் அவர் கூட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கா? முடிஞ்சா அவரோட அட்ரஸை தர முடியுமா என்று கேட்டாள். ஒரே பார்வையில் எப்படி அவன் டூப்ளிகேட்டை கண்டுபிடித்தான் என்பது இன்னமும் கூட அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அக்ஷரா சொன்னால் அது சரியாதான் இருக்கும் என்று இந்த துறையில் பெயர் பெற்ற அவளை விடவும் அவனுடைய திறன் ரொம்பவே நுணுக்கமாக இருந்தது. அதனால் அவருடைய குரு இன்னும் ஜீனியஸாக இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். சாரி அக்ஷரா, நான் அவரை பார்த்தே ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷங்களே ஆயிடுச்சு. எதையோ நினைத்து பெருமூச்சு விட்டபடி ஹரிஷ் சொல்ல அக்ஷராவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. ஓகே, பட் நான் உங்ககிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்கலாமா என்றவள், அக்ஷரா ஃபைன் ஜுவல்லரி அண்ட் ஆன்டிக்ஸ் ஷாப்புக்கு கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்டாக உங்களை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று ஒரு வழியாக மனதில் இருந்ததை கேட்டுவிட்டாள். எங்கே அவன் மறுத்து விடுவானோ என பயந்தவள், அதுக்காக நீங்கள் டெய்லியும் இங்கே வேலைக்கு வர தேவையில்லை, எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிட்றேன், அப்போ வந்தால் போதும், இதுக்காக உங்களுக்கு மந்த்லி 50,000 வரைக்கும் என்னால் சேலரி தர முடியும், அது ஓகேவா இருக்குமா என்று அவசரமாக எக்ஸ்பிளைன் செய்துவிட்டு அவனுடைய முகத்தையே ஆர்வமாக பார்த்தாள். அவள் கூறிய சேலரி ஹரிஷுக்கு இப்போது ஒரு விஷயமே இல்லை என்றாலும் அவன் 2 விஷயங்களை யோசித்து அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். முதல் விஷயம், எப்படி இருந்தாலும் இது அவனுக்கு பிடித்த வேலை. அண்ட் செகண்ட் திங், எப்போதாவது சந்தனா அவனிடம் என்ன வேலை பார்க்கிறான் என்று கேட்டால் சட்டென்று இதை காட்டி விடலாம். ஒரே கல்ல 2 மாங்கா, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே என்று நினைத்தவன், ஒர்க்கில் ஃப்ரீடமும் கொடுத்து போனஸாக சேலரியும் தரேன்னு சொல்கிறீங்க, யாராவது இப்படி ஒரு ஆஃபரை வேணான்னு சொல்லுவாங்களா? ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினான். அதை கேட்டதும் அக்ஷராவிற்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட திரும்ப அவனுக்கு நன்றி கூறினாள். ஓகே அக்ஷரா, நான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம், ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க என்றபடி கிளம்பியவன் எதையோ நினைத்தது போல ஒரு நிமிடம் நின்றான். அவன் தயங்கி நிற்பதை பார்த்த அக்ஷரா, என்னாச்சு ஹரிஷ், ஏதாவது மறந்துட்டீங்களா? நீங்கள் கொண்டு வந்த பேங்கிள்ஸை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே என்றாள். அதில் நான் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு சேலரியில் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது அமௌண்ட் தர முடியுமா என கேட்டான். அதை கேட்டவுடன் அக்ஷராவின் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஷோர் ஹரிஷ், ஆக்சுவலி நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் முதல்ல அதை கொடுத்துருக்கணும் என்று சொன்னபடி தங்கள் கடையின் கேஷியரை அழைத்தாள். நோனோ, அது ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப், நீங்கள் என்னோட இந்த மந்த் சேலரியில் அட்வான்ஸ் கொடுத்தா போதும்,
ஹரிஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 20,000 ரூபாயை அவனிடம் நீட்டினாள் அக்ஷரா. இது போதுமா ஹரிஷ்? அவள் கேட்க, இதுவே அதிகம், தேங்க்யூ சோ மச் அக்ஷரா என்றவன் உற்சாகமாக அங்கிருந்து வெளியில் வந்தான். ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்காக ஆனந்திடம் கொடுத்தது போக அவன் அக்கவுண்டில் மிச்சம் இருக்கும் அமௌண்ட்டே கோடிகளில் தேரும். ஆனால் ஹரிஷ் வேறொரு காரணத்துக்காகத்தான் அந்த 20,000 கேட்டு வாங்கியிருந்தான். சரியாக அரை மணி நேரம் கழித்து சந்தனாவிற்கு ஃபோன் செய்த ஹரிஷ் அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அந்த செம்மொழி பூங்காவிற்குள் நுழைந்த சந்தனாவின் கண்கள் ஹரிஷைத்தான் அவசரமாக தேடியது. அவன் திடீரென ஃபோன் செய்து அவளை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் மற்ற வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு சந்தனா உடனே கிளம்பி வந்திருந்தாள். அவன் வீட்டை விட்டு போன பிறகு சந்தனாவுமே அவனை ரொம்ப மிஸ் செய்தாள். தூரத்தில் வரும் சந்தனாவை பார்த்தவுடன் ஹரிஷ் உற்சாகமாக கையசைக்க சந்தனா அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள். கொஞ்ச நேரம் எதுவும் பேச முடியாமல் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்க சட்டென்று தன்னை மீட்டு கொண்ட ஹரிஷ் அவன் பின்னால் வைத்திருந்த பாக்ஸை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதை பார்த்த சந்தனாவின் கண்கள் விரிந்தன. என்ன ஹரி இது என அவள் திகைப்புடன் கேட்க, அதை வாங்கி பிரித்து பார்த்தா தெரிய போகுது என்றான் ஹரிஷ். அவளும் ஆர்வமாக அந்த பாக்ஸை பிரிக்க உள்ளே அவளுக்கு பிடித்த லாவெண்டர் கலரில் அழகான டிசைனர் சாரி ஒன்று இருந்தது. அதை ஆசையாக தடவி பார்த்தவள், என்ன ஹரி சடனா இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ற என சந்தோஷத்துடன் கேட்டாள். பிடிச்சிருக்கா பேபி? ஹரிஷ் ஒற்றை வார்த்தையில் பதிலுக்கு கேட்க, ரொம்ப என்றவள் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவளாக, ஹரி இந்த சாரி எப்படியும் 20,000க்கு குறையாது, இது எப்படி என்று இழுத்தாள். உனக்கேது அவ்வளோ காசு என்று நேரடியாக கேட்க அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அவனிடம் இப்போதெல்லாம் பணப்புழக்கம் இருப்பதை அவளும் கவனித்திருந்தாள். இருந்தாலும் அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதை கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? நான் இப்போ புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நான் அட்டன் பண்ண ஒரு டீல் சக்ஸஸ் ஆனதுனால சின்ன போனஸ் மாதிரி கொடுத்தாங்க. நாளைக்கு உனக்கு முக்கியமான நாளுங்கிறதுனால இந்த சாரியை வாங்கிட்டு வந்தேன். ஹரிஷ் சொல்ல சந்தனாவின் கண்கள் கலங்கியது. அவர்கள் காதலித்த காலத்தில் ஹரிஷ் இப்படித்தான் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து கொண்டே இருப்பான். கல்யாணம் முடிந்ததும் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்க தாமரை இலை தண்ணீரை போல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது. இப்போது கொஞ்ச நாட்களாக ஹரிஷிடம் அந்த பழைய உற்சாகமும் துள்ளலும் திரும்பி வந்திருப்பதை உணர்ந்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இந்த இடைப்பட்ட 2 வருஷங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வேறொரு பாதையில் பயணித்திருக்க இந்த பழைய ஹரிஷ் அவளுக்கு ரொம்ப புதிதாய் தெரிந்தான். ஹரி நீ எப்போ வீட்டுக்கு வருவ என்று திடீரென கேட்டாள். அவளுடைய குரலில் ஏக்கம் வழிந்தோடியது. அவர்களுக்குள் எத்தனையோ மனஸ்தாபங்கள் வந்தபோதும் கல்யாணம் முடிந்த இந்த 2 வருடங்களில் ஹரிஷ் ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரிந்து வெளியே தங்கியதே இல்லை. தன் பழைய நண்பர்களை சந்தித்த அன்றுதான் முதலாக வீட்டிற்கு வராமல் இருந்தான். கல்யாணம் முடிந்த இந்த 2 வருடங்களில் ஹரிஷ் ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரிந்து வெளியே தங்கியதே இல்லை. தன் பழைய நண்பர்களை சந்தித்த அன்றுதான் முதலாக வீட்டிற்கு வராமல் இருந்தான். சந்தனா வீட்டிற்கு வருவதை பற்றி கேட்டதும் முகம் மாறினான். பேபி இதை பற்றி நாம் ஆல்ரெடி பேசிட்டோம். இது வரைக்கும் நான் உனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருந்தேன், இனிமேலும் அப்படிதான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னால் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது ஹரிஷ் சொல்ல அவனுடைய குரலில் வந்திருந்த மாற்றத்தை சந்தனா புரிந்து கொண்டாள். அவளுக்கு என்னமோ போல் இருந்தது. இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லவா? அப்போ இந்த 2 வருஷமா எத்தனையோ பேரை நான் அசிங்கப்படுத்தினப்போ அந்த தன்மானம் வெங்காயம் எல்லாம் எங்கே போச்சுன்னு தானே யோசிக்கிறேன் ஹரிஷ் கேட்க. இல்லை அப்படிலாம் இல்லை. அவசரமாக மறுத்த சந்தனாவின் குரல் ரொம்ப மெதுவாக ஒலித்தது. அவள் அழுகிறாள் என்பதை உணர்ந்த ஹரிஷ் அவள் முகத்தை நிமிர்த்தி கண்களை துடைத்து விட்டான். வாய்ஸை சாஃப்டாக மாற்றிக்கொண்டவன், பேபி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இந்த ஒரு டைம் நீ என்னோட சிச்சுவேஷனில் இருந்து பாரு. 2 வருஷமான வேலைக்கு போகலை, சம்பாதிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என்னை அவமானப்படுத்தினாங்க. அதில் கொஞ்சம் உண்மை இருந்ததுனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த டைம் நடந்ததே வேற. ஒருத்தன் என் முன்னாடியே வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது உன்னோட மொத்த குடும்பமும் என்ன பண்ணியிருக்கணும்? அவனை அடித்து வெளியில் துரத்தியிருக்க வேண்டாமா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ஹரிஷ் கேள்வியாய் நிறுத்த சந்தனாவிற்கு அன்றைக்கு நடந்ததெல்லாம் கண்முன்னால் வந்தது. ஹரிஷ் சொல்வதில் இருந்த நியாயமும் புரிந்தது. அப்போ கூட அந்த கார்த்தி என்னை இன்சல்ட் பண்ணுறதுல தான் குறியாக இருந்தான். அதை கூட அந்த ராஸ்கல் எப்போவுமே அப்படிதான்னு நான் பொறுத்துக்குவேன். ஆனால் உன் பாட்டி அன்னைக்கு அவங்க ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க சந்தனா. ஸோ அவங்க மன்னிப்பு கேட்காம நான் அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். ஒன்று அவங்களா அவங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லை கண்டிப்பாக நான் கேட்க வைப்பேன். ஹரிஷ் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் அந்த கடைசி வார்த்தைகளை சொல்ல
சந்தனாவின் அடி வயிற்றுக்குள் சிலீரென்று குளிர் பரவியது. ஹரீஷ் உடைய இந்த பரிமாணத்தை அவள் இதுவரை பார்த்ததில்லை. அதுக்காக ஓ மேலே இருக்கிற என்னோட லவ் குறைஞ்சு போச்சுன்னெலாம் தப்பாக நினச்சிடாத. அது உன்னோட சேர்ந்து இருந்ததை விட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற அந்த நாட்களில் தான் ரொம்ப அதிகமாக கூட்டிக்கிட்டே போகுது. நீ மட்டும் இல்லை பேபி, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியே பிருத்திவிராஜ் மாதிரி குதிரையில் பறந்து வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடலான்னு தோணுது. ஆனால் அது நியாயம் இல்லைன்னு சொல்லி என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கூடிய சீக்கிரமே இந்த பிரிவுக்கு ஒரு என் கார்டு போடுறேன். ஹரீஷ் மூச்சு விடாமல் பேசி முடிக்க சந்தனாவிற்கு சரி என்று சொல்வதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. நீ ஏதேதோ சொல்கிற, ஆனால் எனக்கு உன்னை பிரிஞ்சிருக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு வகையில் நீ இப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். எப்படியோ நீ சொல்கிற மாதிரி சீக்கிரமாக ஒரு முடிவு வந்தால் சந்தோஷம்தான் என்றாள். அதன் பிறகு இருவரும் என்ன பேசினோம் என்று தெரியாமலேயே ஏதேதோ பேசி கொண்டிருக்க திடீரென்று சந்தனாவிற்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது. ஆமாம் ஹரி, நாளைக்கு எனக்கு முக்கியமான நாளுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஹரீஷ் ஒரு நிமிடம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான். அதற்குள் சந்தனாவே, அப்புறம் ஹரி, பாட்டி என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அந்த தியானா மீடியாவோடு இருக்கிற டீல்ஸ் எல்லாம் என்னை நேரடியாக பார்த்துக்க சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அது உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான் பேபி. எப்படியோ உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கரெக்டாக கொடுத்தா அதுவே எனக்கு போதும் என்றவன், அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, அதுக்கு தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். நல்ல வேலை, இதை சொல்கிற நேரத்தில் முதல்ல கேட்ட குவெஸ்டினை மறந்துட்டா என நிம்மதியாக மூச்சு விட்டான். சரி, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீ தியானா மீடியாவுக்கு போக வேண்டியிருக்குமா என்று தெரியாதது போல கேட்டான். ஆமாம் ஹரி, நாளைக்கு தியானா மீடியாவில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதை ஏஜே கம்பெனி தான் சப்கான்ட்ராக்டில் எடுத்து நடத்த போகிறாங்க. ஸோ நான் காலையிலேயே அங்கே போகணும். அதோட தியானா மீடியாவோட நாம் சேர்ந்து செய்ய போகிற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்ங்கிறதுனால பாட்டியும் இன்னும் சில முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே வரப்போகிறாங்க. அதான் லைட்டாக டென்ஷனாக இருக்குது. நாளைக்கு ப்ரோக்ராம் எப்படியாவது நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும். அப்போ தான் ரெண்டு பக்கமுமே எனக்கு நல்ல நேம் கிடைக்கும். சந்தனா ஆர்வமாக சொல்லிக்கொண்டே போக ஹரிஷ் அவள் முகத்தில் தெரிந்த எக்ஸைட்மெண்ட்டை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த கம்பெனியே உன்னோட தான், ஆனால் நீ அதில் நல்ல பேர் வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்க. சரி, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு இது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கட்டும் நினைத்த ஹரிஷ் அவளுக்கு தைரியம் சொன்னான். அடுத்த நாள் சந்தனாவிற்கு பரபரப்பாக விடிந்தது. இன்னொரு பக்கம் ஹரிஷ் நேற்று சந்தனாவுடன் பேசியதிலிருந்து ஹாப்பியாக சுற்றி கொண்டிருந்தான். ஆஃபீஸில் நிகிதா கூட அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். சார், இன்னைக்கு ஏதாவது புதுசாக சோப்பு, க்ரீம் இப்படி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? முகமே அப்படியே தகதகன்னு ஜொலிக்குதே என்று தன்னையும் மீறி வாய்விட்டு கேட்டு விட்டாள். அதை கேட்டு ஹரிஷுக்கு லேசாக வெட்கம் வர கஷ்டப்பட்டு முகத்தை நார்மலாக வைத்துக்கொண்டு அதை மறைத்தவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிகிதா, நேற்று எனக்கு ஒரு புதுசாக வேலை கிடைச்சிருக்கு. மந்த்லி சேலரி எவ்வளோ தெரியுமா? 50,000 rupees. அந்த சந்தோஷம்தான் என்று அசால்ட்டாக சொன்னான். அதை கேட்ட நிகிதா திகைப்புடன் அவனை பார்த்தாள். என்னதான் வெளியே சந்தோஷமாக இருந்தாலும் ஃபங்க்ஷனில் சந்தனாவுக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்ற சிறிய பதட்டம் ஹரிஷின் உள்மனதுக்கு தோன்றியது. அப்புறம் இன்னைக்கு என்னோட ஸ்கெடியூல் என்ன? சட்டென பாஸாக மாறி கேட்டான். உடனடியாக PA மோடுக்கு சென்றவள் அவனுக்கான மீட்டிங் டீட்டெயில்ஸ்களை கூறினாள். அப்புறம் இன்னைக்கு ரித்திகாவோட ஃபர்ஸ்ட் லைவ் ப்ரோக்ராம் நடக்குது. நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் சத்ரபதி சாரை தான் லைவில் இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. மற்ற ப்ரொடக்ஷன் சைடு ஒர்க்ஸ் அண்ட் பேக் ஸ்டேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் ஏஜே கம்பெனி பார்த்துக்கிறாங்க. அவங்க சார்பாக சந்தனா மேடம் காலையிலேயே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க என்று எக்ஸ்பிளைன் செய்தவள், நீங்களும் ப்ரோக்ராம் நடக்கிற செட்டுக்கு போகிறீங்களா சார் என்று கேட்டாள். இல்லை நிகிதா, நான் அங்கே போனால் ரித்திகாவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வேண்டாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு இங்கே லேப்டாப்பில் லைவ் கனெக்ட் பண்ணி விடுங்க, நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன் என்றான். அங்கு சென்றால் சந்தனாவிடம் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்த ஹரிஷ் தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்குள்ளேயே இருந்து கொண்டான். நிகிதா அவன் சொன்னது போலவே செய்து தர சேரில் சாய்ந்து உட்கார்ந்தபடி ப்ரோக்ராமை பார்க்க தொடங்கினான். பார்க்க அழகாக ஸ்டைலாக இருந்த ரித்திகா அந்த இன்டர்வியூவை நன்றாக ஹோஸ்ட் செய்தாள். அவளுடைய வாய்ஸும் ஸ்வீட்டாக இருந்தது. பேக் ஸ்டேஜில் இருந்த சந்தனா ஃபங்க்ஷன் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தாள். ஸ்டேஜ், பேக்ரவுண்ட் என்று எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க அதை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ், நம்ம பொண்டாட்டி சந்தனா நிஜமாவே நல்ல டேலண்டட் தான், சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்கா என்று நினைத்து கொண்டான். அப்போது திடீரென லைவ் ப்ரோக்ராமின் இடையில் எந்த சத்தமும் வராமல் போக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஏதோ தேவையில்லாத நாய்ஸ் வேறு கேட்டது. மினிஸ்டர் பேசிக்கொண்டிருந்த மைக்கிலும் சுத்தமாக சத்தம் வராமல் போக ப்ரோக்ராம் நடந்த அந்த இடமே சட்டென்று குழப்பம் சூழ்ந்தது.
அதையெல்லாம் லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்த ஹரிஷுக்கு இங்கு ஹார்ட் பீட் எகிரியது. என்னாச்சு என பதட்டமான குரல்கள் ஒலிக்க அந்த சென்ட்ரல் மினிஸ்டரின் முகத்தில் கோபம் தெரிந்தது. வேறொரு மைக் மாட்டியும் இதே பிரச்சனை தொடர கடைசியில் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஏதோ திட்டிவிட்டு நடையை கட்ட ஆரம்பித்தார். சந்தனா வேகமாக சென்று கன்வின்ஸ் செய்ய முயன்றாள். ஆனால் அதற்குள் அந்த இடத்தை விட்டு சென்றார் மினிஸ்டர். அவள் நிலை தடுமாறி நின்றாள். இன்னொரு பக்கம் ரித்திகா கால்களை உதைத்து கொண்டு அழுகையுடன் அந்த செட்டில் இருந்து வெளியே போவது தெரிந்தது. இந்த புரோகிராம் சம்பந்தமாக ஆர்வத்துடன் சந்தனா பேசியதெல்லாம் ஹரிஷின் நினைவுக்கு வர ஹரிஷுக்கு டென்ஷன் கூடியது. கோபம் தாங்க முடியாமல் தன்னுடைய முஷ்டியை மடக்கி டேபிளில் குத்தியவன் வேகமாக நிகிதாவை அழைத்தான். அங்கே லைவ் ப்ரோக்ராம் நடக்கிற செட்டுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் டிவியில் உடனே அந்த ஷோவை கட் பண்ணிட்டு நம்ம சேனல்லையே பாப்புலரான ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை போட்டு விட சொல்லுங்க, குயிக். ஹரிஷ் டென்ஷனுடன் கத்தினான். இதோ போகிறேன் சார். அவனுடைய அவசரம் புரிந்து நிகிதாவும் தன்னுடைய ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்து கொண்டே அங்கிருந்து விரைந்தாள். ப்ரோக்ராம் நடக்கும் ஸ்டூடியோ செட் அவர்கள் ஆஃபீஸ் பில்டிங்கில் இருந்து 2 பில்டிங் தள்ளி இருந்தது. நிகிதா போன பிறகு தன்னுடைய டேபிளை பார்த்த ஹரிஷ் அதில் இருந்த பள்ளத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய கை முஷ்டி குத்தியதால் ஏற்பட்ட பள்ளம் என்பதை உணர்ந்தவன் எனக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சு என்று ஆச்சரியமடைந்தான். ஹரிஷ் அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே நிகிதா போன வேகத்தில் திரும்பி வந்தாள். அவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வருவதற்கு முன்பாக வேகமாக ஒரு ஃபைலை எடுத்து டேபிளின் அந்த உடைந்த இடத்தை மறைத்தான் ஹரிஷ். எஸ் நிகிதா, அங்கே லைவில் என்ன பிரச்சனை? தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நேராக உட்கார்ந்த ஹரிஷ் அவளிடம் கேட்டான். சார், அந்த லைவ் இன்டர்வியூக்காக பேக் ஸ்டேஜில் 4 சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. புத்திசாலியான நிகிதா போன 2வது நிமிடத்தில் எங்கிருந்து பிரச்சனை தொடங்கியது என்பதை கண்டுபிடித்திருந்தாள். அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய ஆளுங்களா, நியூ ஜாயினிஸா? ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான். சார், அவங்க நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸே கிடையாது. நம்மளோட சவுண்ட் இன்ஜினியரிங் டீம் இன்னொரு சிங்கிங் ப்ரோக்ராமில் பிஸியாக இருக்கிறதுனால ஏஜே கம்பெனியிலேருந்து கான்ட்ராக்டில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என நிகிதா சொன்னதையெல்லாம் கேட்ட ஹரிஷ் கண்ணை மூடி யோசித்தான். அவனுக்கு சட்டென ஒரு ஸ்பார்க் தட்டியது. நிகிதா, அந்த 4 பேர்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் கவனமாக என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு அனுப்பி வைங்க, மிச்சதை நான் பார்த்துக்கிறேன் என்றார். எஸ் சார் சொன்ன நிகிதா அங்கிருந்து வெளியே சென்றாள். அதன் பிறகு தீபக்கிற்கு அழைத்த ஹரிஷ், தீபக், நான் தியானா மீடியாவில் இருக்கேன், எனக்கு உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. நீ இப்போ இங்கே வர முடியுமா? அப்படியே வரும்போது ராபர்ட்டையும் பிரசன்னாவையும் கூட்டிகிட்டு வந்துரு என்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ஆஃபீஸ் ரூம் ஆட்களால் நிறைந்திருந்தது. டேபிளுக்கு பின்னால் இருந்த ஹரிஷின் ரோலிங் சேர் சுவற்றை பார்த்து திரும்பியிருந்தது. ரூமிற்குள் கை கட்டி நின்றிருந்த 4 சவுண்ட் இன்ஜினியர்களுக்கும் அதில் உட்கார்ந்திருப்பது யார் என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு நேர் எதிராக இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் தீபக். அந்த லைவ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தானே சவுண்ட் இன்ஜினியர்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அது எவ்வளோ முக்கியமான ப்ரோக்ராம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் ப்ரோக்ராம்க்கு இடையில இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, அதுவும் உங்கள் சைடில் இருந்து? இப்போ அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சே ஆகணும். கேட்ட தீபக்கின் தோரணை அவர்களுக்கு பீதியை கிளப்பினாலும் எதுவுமே பேசாமல் நின்று கொண்டு இருந்தார்கள். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைனா நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். நான் கூட பரவாயில்ல, இவங்க 2 பேர் இருக்காங்களே மார்ஷல் ஆர்ட்ஸில் மாஸ்டர்ஸ், சும்மா உங்களை தொட்டாவே போதும் 4 பேரும் இந்த இடத்துலையே சமாதி தான். எப்படி வசதி? தீபக் மிரட்ட ராபர்ட்டையும் பிரசன்னாவையும் மாறி மாறி பார்த்தவர்களின் கால் நடுங்கத் தொடங்கியது. ராபர்ட், பிரசன்னா இருவருமே எதுவும் பேசாமல் முறைத்து பார்த்தபடி அமர்ந்திருக்க, தீபக், அவங்க உண்மையை சொல்லலைன்னா நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. யாருக்கும் பாவம்லாம் பார்க்க வேண்டாம். அது சம்பந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். திரும்பி உட்கார்ந்திருந்த ஹரிஷின் குரல் கணீர் என்று ஒலித்தது. அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு நின்ற 4 பேருக்கும் அந்த குரலை கேட்டவுடன் அடி வயிற்றில் கரண்ட் ஷாக் வைத்தது போல இருந்தது. அதற்கு மேல் பயம் தாங்க முடியாமல் 4 பேரில் ஒருவன் முதலில் வாயை திறந்தான். நீங்கள் எங்களை அடிக்க மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா எல்லா உண்மையையும் நான் சொல்கிறேன். அவன் சொன்னதும் மற்ற 3 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டேய் சொல்லிடலாண்டா, அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தியா, என்னாலலாம் அடி தாங்க முடியாது என அதில் ஒருவன் பக்கத்தில் இருந்தவரிடம் முணுமுணுக்க, ஆமாடா, இது ஏதோ ரொம்ப பெரிய மேட்ரு போல, தேவையில்லாமல் காசுக்கு ஆசைப்பட்டு இதில் வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த வாய்ஸை கேட்டியா? கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்வார். இப்போ நமக்கு உயிர் தான் முக்கியம் என 3வது ஆளும் சொன்னான். அதன் பிறகு அவர்கள் 4 பேரும் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் வாக்கு மூலமாக தர, அதை கேட்ட ஹரிஷின் முகம் கோபத்தில் இறுக ஆரம்பித்தது. கைகளை மடக்கி சுவற்றில் குத்த போனவன் ஏற்கனவே டேபிளில் நடந்ததை நினைத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அவர்கள் எல்லா உண்மைகளையும் கூறி முடிக்க, அவ்வளோதானா, இன்னும் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? தீபக் கேட்டான்.
இல்லை சார், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். 4 பேரும் அப்படியே மண்டி போட்டு அந்த டேபிளின் முன் விழுந்தார்கள். பாஸ், இவங்களை என்ன பண்ணலாம் என்று ஹரிஷ் இருந்த திசையை பார்த்து கேட்டான் தீபக். அவர்களின் முன்னால் தன் பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று ஹரிஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தான். இவனுங்க வெறும் அம்புதான், நமக்கு தேவை அதை விட்டவன் தான். இனிமே இந்த மாதிரி எதுவும் ஃப்ராடு வேலை செய்யாத மாதிரி ஏதாவது ஞாபக பரிசு கொடுத்து ஒரு ரூமில் பூட்டி வைக்க சொல்லு. இவனுங்களால இன்னொரு வேலை பாக்கி இருக்கு, அதை முடிச்சுட்டு அனுப்பிக்கலாம் சொன்ன ஹரிஷின் குரலில் இருந்த ஆளுமை அந்த 4 பேரையும் பதட்டமடைய வைத்தது. தீபக் திரும்பி தன்னுடைய பாடிகார்ட்ஸை பார்க்க அவர்கள் அந்த 4வரையும் ரூமை விட்டு வெளியே இழுத்து கொண்டு சென்றார்கள். சார் ப்ளீஸ், அதான் உண்மையை சொல்லிட்டோம்ல, நாங்கள் எங்களை விட சொல்லுங்க. அவர்கள் கெஞ்சுவது ஹரிஷின் காதல் விழுந்தாலும் அவன் கண்டுகொள்ளவில்லை. இப்போது ஹரிஷ் டேபிள் பக்கமாக சுழன்று திரும்ப மூவரும் அவனுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். என்ன செய்ய போற ஹரிஷ்? தீபக் யோசனையுடன் கேட்டார். இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும், அதை நான் பார்த்துக்கிறேன். கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஷ் அவர்களுக்கு நன்றி கூறினான். கொல்ல போற உன்னை, இதான் நீ எங்களுக்கு நன்றி சொல்றது கடைசி தடவையா இருக்கணும். உனக்கு எப்போ எங்களோட தேவை இருந்தாலும் யோசிக்காம கூப்பிடு. அலாவுதீன் விளக்க தேய்ச்ச உடனே வர பூதம் மாதிரி அடுத்த 10வது நிமிஷம் நாங்கள் உன் முன்னாடி நிற்போம் என தீபக் ஹரிஷின் தோள்களை தட்டி சிரித்து கொண்டே சொன்னான். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.